ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு கிராப் டாப்பும் ஒரு எலாஸ்டிக் வச்சு கேதர் ஸ்கர்ட் ஒரு லைனிங் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து ரெடி மெஷர்மெண்ட் தான், சரிங்களா? பாடியிலேருந்து டைரெக்டாக எடுத்த மெஷர்மெண்ட் தான். இப்போ இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒன்று வந்து 18 இன்ச் வருது, சரிங்களா? வேஸ்ட் ரவுண்டு வந்து 16 இன்ச்சு, ஹிப் ரவுண்டு வந்து 16 இன்ச்சு, ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச்சு, ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு, ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 16 இன்ச்சு, டாப்போட ஹைட் வந்து 8 இன்ச்சு, நெக்கோட ஹைட் வந்து 3 இன்ச், ஓகேங்களா? அந்த 3 இன்ச் அப்படிங்கிறது வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் சேர்த்து 3 இன்ச் வரும். இப்போ இதில் வந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு கால்குலேஷன் பண்ணி ரெக்கார்டர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் எடுத்துருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டான ரெடி மெஷர்மெண்ட், சரிங்களா? இது கூட ஈசலோன்ஸு சேர்த்தா தான் இந்த கார்மெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஃப்ரீயாக போட முடியும். அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு இதில் ரெண்டுலேயும் நான் 2 இன்ச்சஸ் வந்து ஈசலோன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஹிப் மெஷர்மெண்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணலை, அது ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ரவுண்டில் வந்து 18 இன்ச் தானே வந்துச்சு, அது கூட 2 இன்ச் வந்து ஈசலோன்ஸு சேர்த்துருக்கேன். 2 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா 20 இன்ச்சஸ் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் வந்து வருது, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 18 இன்ச்சு எடுக்கணுமா 20 இன்ச் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈசலோன்ஸு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஈசலோன்ஸு சேர்த்து என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த 20 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். இதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்ட்லையும், சரிங்களா? இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 16 இன்ச் வந்துச்சு, அது கூட 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 இன்ச் வந்து வேஸ்ட் ரவுண்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்டை வந்து நம்ம ஈசலோன்ஸு சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது வந்து கேதர் ஸ்கர்ட்டு தான், ஓகேங்களா? உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதில் இருந்து 1.5 மடங்கு 2 மடங்கு 2.5 மடங்கு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? கேதர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவுக்கு அந்த ஸ்கர்ட்டை நல்லா ஃப்ளாராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து அந்த பொண்ணு குட்டி பாப்பா வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்கர்ட் வந்து நல்லா ஃப்ளாராக இருக்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த குழந்தைக்குமே நம்ம லைனிங்க்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹிப் ரவுண்டை வந்து நான் 3 மடங்கு எடுக்கிறேன், சரிங்களா? இப்போ 16 இன்ச்சை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 48 இன்ச் வருது, சரிங்களா? இதில் நான் வந்து ஈசலோன்ஸு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது எலாஸ்டிக் ஸ்கர்ட்டு, கேதர் ஸ்கர்ட்டு, நம்ம எவ்வளோ இழுத்தாலும் இழுக்கக்கூடிய ஒரு ஸ்கர்ட்டு. அப்படின்னால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஈசலோன்ஸ் வந்து வைக்க தேவையில்லை. அதேமாரி சீம் அலோன்ஸும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த 48 இன்ச்லேயே உங்களுக்கு ஈசலோன்ஸ் ஆட் ஆயிரும், சீம் அலோன்ஸும் ஆட் ஆயிரும், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வேணும், இன்னும் நல்லா ஃப்ளாராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த ஈசலவன்ஸ் எவ்வளோ வேணும், சீமலவன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட சாய்ஸ் தான், அது எவ்வளோ வேணுமோ எந்த அளவுக்குனாலும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த கேதர் ஸ்கர்ட்டு எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு அந்த மாதிரி வராது, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச் வந்துச்சு. அதை வந்து நம்ம கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ச் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இதுதான் ஆஃப் ஷோல்டரோட வித்து. நெக்ஸ்ட் வந்து ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச் வந்திருக்கு. இதை வந்து பேக் சைடில் பாதியும் ஃப்ரண்ட் சைடில் பாதியும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அதனால தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பேக் ஆம் ஹோல் ரவுண்டு மட்டும் உங்களுக்கு 4 இன்ச் வரும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு கேல்குலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நான் லைனிங்கே நான் மறந்துட்டேன், அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டேன். அது இல்லாமலே உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணி காட்டிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டாப்போட ஹைட்டு பார்க்கலாம். டாப்போட ஹைட் வந்து 8 இன்ச் தானே வந்துச்சு. அது கூட வந்து கீழே வந்து சீம் அலோன்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் சீம் அலோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? டோட்டலாக டாப்போட ஹைட் வந்து 9.5 இன்ச் வரும். அதையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் வந்து எப்படி நம்ம பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக லைனிங்கில் வந்து கட் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ சைடில் வந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபோல்டிங் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு லைன் போடுறோம் பார்த்தீங்களா, இது சீம் அலோன்ஸ் லைன், ஓகேங்களா? இப்போ இந்த சீம் அலோன்ஸில் இதில் இருந்து தான் நம்ம வந்து டாப்போட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதுதான் கரெக்டான ரெடி மெஷர்மெண்ட்டு. இதுக்கு இந்த 1 இன்ச் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்கான மெஷர்மெண்ட்டு, சரிங்களா? இப்போ இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருந்து டாப்போட ஹைட் வந்து 8 இன்ச் வந்துச்சு. ப்ளஸ் வந்து ஷோல்டர் கிட்ட நம்ம 1/2 இன்ச் சீம் அலோன்ஸ் விடணும் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சும் சேர்த்து 8.5 இன்ச்சில் வந்து இந்த டாப்போட ஹைட்டை நான் மார்க் பண்ணுறேன்.
கரெக்டாக மேலேயும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 8 இன்ச் கேப்லேயும் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ரெடி மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அந்த சீம் அலவன்ஸ் லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. சரிங்களா? இப்போ இதுதான் டாப்போட ஹைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஷோல்டர் வித் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆஃப் ஷோல்டர் வித் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது ஃபுல் ஷோல்டர் வந்து 7 இன்ச் வந்துச்சு. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த 3.5 இன்ச்சை தான் நம்ம ஆஃப் ஷோல்டர் வித்தாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் சீம் அலவன்ஸ் சேர்க்கணும் பார்த்தீங்களா? சீம் அலவன்ஸ் வந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 இன்ச் வந்து ஆஃப் ஷோல்டர் வித்து வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஷோல்டர் வித்து தான் உங்களுக்கு ஆம்ஹோல் ஹைட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். ஆம்ஹோல் ஹைட்டுமே அந்த 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆம்ஹோல் ஹைட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கேன் எல் ஷேப்பில். இப்போ ஆஃப் ஷோல்டர் வித்து 4 இன்ச்சு, ஆம்ஹோல் ஹைட்டுமே 4 இன்ச்சு தான். சரிங்களா? இப்போ இந்த ஆஃப் ஷோல்டர் வித்து வந்து 4 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே தான் நெக்கு வித்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ரெடி ஷோல்டர் வித்து வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த 1.5 இன்ச்சை எங்கேருந்து மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம அந்த 3.5 இன்ச்சுக்கு ஆஃப் ஷோல்டர் வித்து மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த 3.5 இன்ச்சு மார்க்கில் இருந்து 1.5 இன்ச்சு ரெடி ஷோல்டர் வித்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நெக்கை அழிச்சு திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்கோட ஹைட் வந்து ஒரு 3 இன்ச்சு. அதை வந்து நான் ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது ஷோல்டர்கிட்ட 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்ட மாதிரி நெக்கு ஹைட்லேயும் நம்ம 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விடணும். அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்கு வித்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 1.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? அதே 1.5 இன்ச்சை இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். ஜஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸு சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 20 இன்ச்சஸ் அதை தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஏன் 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது பேக் பேட்டர்னுக்கு 2 ஃபோல்டிங்கும் ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு 2 ஃபோல்டிங்கும் வரும். அப்போ டோட்டலாக 4 ஃபோல்டிங் வருது பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த பேப்பரை நான் ஒரு சிங்கிளாக தான் போட்டிருக்கேன். டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணலை. ஆனால் கிளாத்தில் போடும்போது நம்ம டபுள் ஃபோல்டிங் தான் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு வந்து 18 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 இன்ச் வந்திருக்கு. அந்த 4.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் கர்வ் லைன் வந்து கொடுக்கணும். அந்த கர்வ் லைன் கொடுக்கறதுக்கு வந்து ஆம்ஹோல் ஹைட்டில் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதாவது ஆம்ஹோல் ஹைட் வந்து 4 இன்ச் பார்த்தீங்களா? அதில் மிட் பாயிண்ட் அப்படின்னா 2 இன்ச் வரும். இந்த 2 இன்ச்சில் இருந்து தான் அந்த ஜஸ்ட் லைன் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து கர்வ் லைன் வந்து கொடுக்கணும். கர்வ் லைன் வந்து கொடுக்கும்போது இந்த எல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அந்த முக்கில் இருந்து ஒரு 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் லைன் வந்து கொடுங்க. சரிங்களா? நம்மளுக்கு அடல்ட்டு சைஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே கிட்ஸுக்கு அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டை வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதாவது ஃபுல் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச் வருது. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். பேக் பீஸுக்கு பாதியும் ஃப்ரண்ட் பீஸுக்கு பாதியும் வரும். அப்போ 4 இன்ச் தான் ஆம்ஹோல் ரவுண்டு வரணும். சரிங்களா? இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெடி மெஷர்மெண்ட் வந்து உள்ளத்தலையே 1/2 இன்ச் கேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த டாட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அது வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு. டேப்பை நான் எப்படி வச்சு மெஷர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டேன். அதேமாரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துலையும் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டேன். அந்த டேப்பை கரெக்டாக அந்த ரெடி மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு தகுந்தாப்புல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போவேன். சரிங்களா? அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே போவேன். சரிங்களா? 1/2 இன்ச் கேப்புக்கு அந்த விரலை வந்து நான் மூவ் பண்ணிகிட்டே போவேன். என்னோட ரைட் ஹேண்ட் வந்து அந்த கர்வ் லைனுக்கு தகுந்தாப்புல அந்த டேப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் டேப்பை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? அதாவது ஆம்ஹோலுக்கு ரவுண்டு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 4 இன்ச் தான் தேவைப்படுது.
ஆனால் நம்ம பேட்டர்ன் போட்டதில் வந்து 4.25 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது சரிங்களா. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக டைட்டாக போடணும்னு இப்போ நினைக்காதீங்க. ஏன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டாக ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அக்கிள் சைடு வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாட்டாங்க சரிங்களா. அதனால தான் கிட்ஸு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கீழே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அறுக்கவும் செய்யாது, கொஞ்சம் லூஸும் கிடைக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சரிங்களா. அதனால தான் இப்போ வந்து நம்மளுக்கு 4 இன்ச் வர இடத்துல 4.25 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 4.25 இன்ச்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு 8 இன்ச் தான் ஃபுல் ஆம் ஹோல் ரவுண்டு வரணும். ஆனால் ஃபுல் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போ நம்ம போட்ட பேட்டர்னில் வந்து 9.5 இன்ச் வருது சரிங்களா. இப்போ இது வந்து நம்மளுக்கு பாடிக்கு தகுந்தாப்புல லூஸ் வந்து இருக்குது, இது கரெக்டான மெஷர்மெண்ட் ஓகேங்களா. இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் ஆஃப் ஷோல்டர் வித்தை அப்படியே ஆம் ஹோல் ஹைட்டுக்கு மார்க் பண்ணி வச்சாலும் அந்த ஆம் ஹோல் அந்த கர்வ் லைன் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆம் ஹோல் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எல் ஷேப்பு, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3.5 இன்ச் ஹைட்டில் ஒரு எல் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கர்வ் லைன் வந்து போட்டோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு ரெடி மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு ரெடி மெஷர்மெண்ட்டில் இருந்து தான் நீங்கள் அந்த எவ்வளவு ஆம் ஹோல் ரவுண்டு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் சரிங்களா. செக் பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மறுபடியும் ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் இப்போ நம்ம 4 இன்ச்சில் நம்ம ஆம்ஹோல் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதாவது 4 இன்ச் வர இடத்துல 4.5 இன்ச்சு ஆம்ஹோல் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்ஹோல் கர்வ் லைன் வந்து போட்டுட்டு மறுபடியும் ரெடி மெஷர்மெண்ட் அந்த ஆம்ஹோல் கர்வ் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும் சரிங்களா. அதாவது இந்த ஆம்ஹோல் ரவுண்டு மட்டும் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த ஆம்ஹோல் ஹைட்டை கூட்டியோ இல்லை கம்மி பண்ணியோ வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ அந்த பாடி தகுந்தாப்பில் நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணினா தான் நம்ம போடுற ட்ரெஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெடி ஷோல்டர் வித் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 2 இன்ச் ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி நெக் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் ஃபோல்டிங் சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. அதாவது இந்த லைனில் இருந்து இந்த லைனுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக கர்வ் லைன் வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோல் ரவுண்டு கிட்ட இந்த லைனை எப்படி ஜாயின் பண்ணுற அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி அந்த லைனை கர்வியாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா நெக் லைனில், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஹாட் நெக் லைன் மாதிரி இருக்கும். அந்த கர்வ் லைனை வந்து ஷார்ப்பாக கொடுக்காம நல்லா ஸ்மூத்தாக கொடுங்க சரிங்களா. அந்த ஜஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து இன்னொரு குட்டியாக ஒரு ப்ளீட் மாதிரி வைப்போம், அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட்டையுமே இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க சரிங்களா. உள்ளே இருக்கிறது ரெடி மெஷர்மெண்ட்டு, வெளியில் இருக்கிறது வந்து சீம் அலவன்ஸு. இப்போ சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. மேலே ஒரு 1.5 இன்ச்சும் அந்த வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன், அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அந்த பேட்டர்ன் வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த ஷோல்டரில் எப்படி வரும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து அந்த கீழே பீஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. கீழே வந்து நம்ம வந்து சுருக்கம் வச்சுருவோம், சுருக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி தான் வரும், ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி. அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரில் இந்த சைடு ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி குட்டியாகவும் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 1.5 இன்ச்சில் தான் இந்த ஷோல்டர் பீஸை வந்து கேதர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டில் ஒரு மார்க்கு, அந்த டாப்போட ஹைட்டில் ஒரு மார்க்கும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எப்படி கிளாத்தில் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தான் நான் கட் பண்ணுறேன் சரிங்களா.
லைனிங் கிளாத்லேயும் நான் ஸ்கர்ட்டு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட் கட் பண்ணுறதுக்கு அப்போ ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டிருந்தேன், அது தப்பு சரிங்களா. ஏன்னா நான் லைனிங்க்கு நான் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால தான் நான் அதை லாஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைனிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி கேல்குலேஷன் வந்து போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 16 இன்ச் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சு எலாஸ்டிக் வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் லைனிங் ஃபேப்ரிக் தனியாகவும் அதே மாதிரி அந்த பட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணும் தனித்தனியாக தான் கட் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நான் இப்போ இந்த ஸ்கர்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால இந்த 1 இன்ச்சை நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டில் இருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 15 இன்ச்சு வருது. இப்போ நம்ம வந்து அந்த 16 இன்ச்சில் பட்டி பீஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. மீதி இருக்கிற அந்த 15 இன்ச்சில் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த மேலே வந்து அந்த பட்டி பீஸையும் அந்த கீழே உள்ள அந்த லாங்காக வரும் பார்த்திங்களா, நம்ம கேதர் வச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பீஸையும் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அது வந்து 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு ஃபோல்டிங் மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 இன்ச் வந்திருக்கு. அப்போது நம்ம பட்டி போக கீழே வந்து கேதர் வச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா அந்த லாங் கிளாத்து, அதோட ஹைட் வந்து 16 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து கட் பண்ணணும்னு அர்த்தம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டியோட ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த எலாஸ்டிக்கோட ஹைட் வந்து நான் 1 இன்ச் எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அப்போது ஃப்ரண்ட் சைடு ஒரு 1 இன்ச் வரும், பேக் சைடு ஒரு 1 இன்ச் வரும். டோட்டலாக இந்த எலாஸ்டிக் மட்டும் 2 இன்ச் ஹைட்டில் அந்த கிளாத் வந்து வேணும், பட்டியோட கிளாத்து. நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சும் சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக சீம் அலவன்ஸ் 2 பக்கமும் சேர்த்து 1 இன்ச் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த எலாஸ்டிக் வந்து இந்த பட்டிக்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 1 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. சீம் அலவன்ஸும் அந்த ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தனியாக பட்டி பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு லேஸ் ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கூட குறைய வந்துச்சுன்னா கூட கட் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த 1/2 இன்ச்சும் சேர்த்தோம் அப்படின்னா 4.5 இன்ச் வந்து பட்டியோட ஹைட் வந்து கட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங் ஃபேப்ரிக் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு கேல்குலேஷன் பண்ணிட்டோம், ஹைட்டும் கேல்குலேஷன் பண்ணிட்டோம், வித்தும் கேல்குலேஷன் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ லைனிங் கிளாத்துக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயின் ஃபேப்ரிக் எப்படி எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் லைனிங் கிளாத்துமே எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதில் இருந்து 1/4 மடங்கு வந்து கம்மியாக தான் நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் எடுக்கணும் சரிங்களா. இப்போ லைனிங் ஃபேப்ரிக் வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு 16 இன்ச் தானே வந்துச்சு, அதை வந்து 2ஆல் பெருக்கினா போதும். ஏன்னா லைனிங் கிளாத் வந்து நம்ம கம்மியாக தானே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதனால் 2ஆல் பெருக்கிறோம். நம்ம 3 மடங்கு எடுக்கக்கூடாது, 2 மடங்கு எடுத்தால் போதும். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 32 இன்ச் வந்திருக்கு. இது வந்து ஸ்கர்ட்டோட வித்து 32 இன்ச் ஓகேங்களா. நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது இந்த 32 2ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி அப்படிங்கிறது சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து இந்த பட்டி பீஸ் போக நம்ம கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த 15 இன்ச்சு, அந்த 15 இன்ச்சு தான் ஸ்கர்ட்டோட ஹைட்டாக எடுத்துக்கணும் சரி. ஏன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை அந்த 15 இன்ச்சை வச்சு தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் அதுக்குள்ளே கொடுக்குற அந்த லைனிங் ஃபேப்ரிக்கும் அந்த 15 இன்ச்சை தான் வச்சு கேல்குலேஷன் பண்ணணும் சரிங்களா. இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் கூட்டவோ இல்லை குறைக்கவோ செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்கர்ட் ஹைட்டு எவ்வளவு இருக்கோ அதில் இருந்து 2 to 4 இன்ச் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்ம நடக்கும்போது அந்த ஸ்கர்ட் வந்து காலை தட்டாமல் இருக்கும். அது நம்மளுக்காக இருந்தாலும் சரி கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி 2 to 4 இன்ச் வந்து கம்மியாக பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கம்மி பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து 4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 15 இன்ச்சில் இருந்து 4 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 11 இன்ச் தான் நம்ம லைனிங் கிளாத் வந்து எடுக்கணும் சரிங்களா.
நீங்கள் இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா நான் அந்த ஸ்கர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கேல்குலேஷன் பண்ணி போடணும். நீங்கள் லைனிங் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே நான் வந்து கேல்குலேஷன் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி போடணும். சரிங்களா? கொஞ்சம் எனக்கு த்ரோட் பெயின் இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சைடு வந்து அந்த பிசர் சைடு வரதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் எப்படி கிளாத்தை போட்டிருக்கேன் அப்படின்னா, என்ன பார்க்க பிசர் சைடு இருக்குது, எனக்கு ரைட் சைடு பார்க்க அந்த கரக்கட்டு சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு பார்க்க வந்து அந்த ஃபோல்டிங் சைடு, எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து அந்த பிசர் சைடு வர மாதிரி நான் போட்டிருக்கேன். கிளாத்தை டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? கரக்கட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக் தான். லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து வித்து வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வந்தீங்களா, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 இன்ச் வரும். சரிங்களா? இந்த 32 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது. நான் ஒரே வருஷத்தில் ஸ்ட்ரெயிட்டாக 32 இன்ச் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பேக் சைடில் உள்ள கிளாத் வந்து வேஸ்ட்டாக தானே போகும். அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வர மாதிரி நான் அந்த கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங்கில் போட்டுட்டு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 32 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 இன்ச் வந்து இந்த ஸ்கர்ட்டோட வித்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிசுறு சைடு, அதில் இருந்து 16 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் இருந்து 16 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளியும் போயிட்டு இன்னொரு மார்க் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்டோட வித்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஹைட்டு மார்க் பண்ணணும்ல, அதுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த 11 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து மேலே அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். கீழே வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரக்கட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணாட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 12.5 இன்ச் வருது. இப்போ இந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து நான் 12.5 இன்ச் ஹைட்டில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதேமாரி சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு மார்க் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே வந்து சுருக்கு வச்சு அந்த பட்டி பீஸோட ஜாயின் பண்ணிடுவோம். கீழே வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். சரிங்களா? இது வந்து லைனிங் ஃபேப்ரிக் இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாப் பீஸ் வந்து கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு லைனிங் பீஸில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம டாப் பீஸில் வந்து பேக் சைடில் அந்த கொக்கி பட்டி வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா போட்டு கட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர்ன் ஷீட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு மட்டும் அந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. அந்த ஃபோல்டிங் சைடு வந்து கரெக்டாக அந்த பேட்டர்னை வச்சுட்டு அந்த மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஷீட்டை அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா சில இடத்துல இந்த மெஷர்மெண்ட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ வேஸ்ட் லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து இது சீம் அலவன்ஸு. சரிங்களா? இதுக்குள்ளே தான் ரெடி மெஷர்மெண்ட் வரும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்பு தகுந்தாப்பில் நம்ம கட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த மெயினான இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா. இப்போ பேக் பீஸ் வந்து கட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதேமாரி கீழேயே ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து
இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கேப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் தான் இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதே மாதிரி பேட்டர்ன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இது வந்து கீழே அந்த வேஸ்ட் லைனாக வரும். இப்போ வேஸ்ட் லைனில் 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து எது பேக் பீஸு எது ஃப்ரண்ட் பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்னா, பேக் பீஸில் வந்து பியும் ஃப்ரண்ட் பீஸில் வந்து எஃப்ஓ அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து டாப் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் மெயின் ஃபேப்ரிக். சரிங்களா, இப்போ இந்த கிளாத்தில் வந்து 2 குட்டி பாப்பாவுக்கு இதே மாதிரி டாப் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால அந்த பார்டர் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 2 பாப்பாவுக்கும் ஈக்குவலாக அந்த ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதனால லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு பார்த்த கிளாத் வந்து 2 பாப்பாவுக்கும் கரெக்டாக தான் காணும். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் பீஸை வந்து மேலே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ என்ன பார்க்க வந்து அந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது, எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து அந்த பிசுறு சைடு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நான் மேலே நல்லா விரித்து வைக்கிறேன். சரிங்களா, விரித்து வைக்கும்போது கரெக்டாக அந்த ரெடி மெஷர்மெண்ட் அந்த வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த பார்டர் லைன் வந்து வர மாதிரி இருக்கணும். இப்போ நான் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல இந்த பார்டர் லைன் வர மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2 பாப்பாவுக்கு உள்ள அந்த ஃப்ரண்ட் சைடு வர கிளாத். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து லைனிங் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு மேலே அந்த கர்வ் லைனுக்கு தகுந்தாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழே வந்து அந்த பார்டர்லேயும் ஸ்கேலப் டிசைன் வருது பார்த்திங்களா, அதுலேயும் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுலேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம பேக் பீஸையும் போட்டு கட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாத் வந்து காணாது. சரிங்களா, அதனால் கிளாத்தை நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்கிள் லேயரில் தான் போட்டிருக்கேன், டபுள் லேயரில் போடலை. சரிங்களா, சிங்கிள் லேயரில் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பேக் பீஸை வச்சுட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணுறேன். எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ள கிளாத்தில் தான் நம்ம ஷோல்டர் பீஸையும் கட் பண்ணணும், இன்னொரு பாப்பாவுக்கு அந்த பேக் பீஸையும் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து டாப் பீஸில் லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்கர்ட்டில் வந்து லைனிங் மட்டும் தானே கட் பண்ணியிருக்கோம், மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட் கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் சைடு இருக்குது, என்ன பக்கம் கரக்கட்டு சைடு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த பிசர் சைடு வர மாதிரி கிளாத் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கர்ட்டோட வித்து வந்து 48 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து 2 பீஸாக கட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கும் நான் 2 பீஸாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரே பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து வேஸ்ட்டாக போகும். அப்படிங்கிறதுனால 2 பீஸாக கட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ கிளாத்தையும் நான் டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தை டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஹைட்டு கரெக்டாக இருக்கா காணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த 48 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். இல்லைன்னா ஒரே பீஸாக தான் நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த கிளாத்தில் வந்து ஹைட்டு காணும் அப்படிங்கிறதுனால அந்த 48 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். 24 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். சரிங்களா, சைடில் வந்து பிசுறு சைடு வர்றது அப்படிங்கிறதுனால அந்த கிளாத்தை ஒன்று போல் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிசர் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்து அந்த ஸ்கர்ட்டோட வித்து இருக்குது பார்த்திங்களா 24 இன்ச், அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தள்ளியும் 24 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வித்து வந்து மார்க் பண்ணிட்டோம், ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து 16.5 இன்ச் வந்துச்சு பார்த்திங்கன்னா, இந்த 16.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க.
இந்த கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால ஒரே மாதிரி கட் பண்ண முடியல, வீடியோவுக்கும் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் திருப்பி போட்டு கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கர்ட் கிளாத் கட் பண்ணும்போது ஹைட்டும் வெய்த்தும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா கட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே, இப்போ அவ்வளோதான். நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் கிளாத்தில் லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க, 2 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டுட்டு டபுள் லேயரில் அந்த தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும், இன்னொரு சைடு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்டாச் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறு சைடு வந்து மேலே வர மாதிரியும் அந்த நல்ல பக்கம் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுறு சைடு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்துக்கும் உள்ளே இருக்கும், நம்மளுக்கு பாடியில் அறுக்கிற மாதிரி இருக்காது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை நல்லா கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லாஸ்ட்லேயும் அந்த த்ரெட்டை நல்லா கட்டிட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரிந்துட்டே வராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை அப்படியே விரித்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, அது லாஸ்ட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னக்கூட்டி வந்து இந்த பட்டி பீஸையும் இந்த பாட்டம் பீஸையும் அட்டாச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த லைனிங் பீஸை நல்லா விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு அந்த லைனிங் பீஸில் 2 பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல அந்த மெயின் பீஸோட அந்த ஜாயின் பண்ண இடம் வரணும் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு மீதி எவ்வளோ ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிளாத்தை ஃபுல்லாமே இந்த லைனிங்கு தகுந்தாப்பில் நம்ம சுருக்கி கொண்டு வரணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த 2 பீஸையும் நகராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. நம்ம வந்து டயர்டு ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த சுருக்கு வைக்கிறதுக்காக த்ரெட்டை பிடிச்சி இழுத்து நம்ம சுருக்கு வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி சுருக்கு வச்சுட்டே வாங்க. இப்போ நான் சுருக்கு வச்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி மெயின் ஃபேப்ரிக் வந்து வெளியில் ஒரு 1/4 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து உள்ளே ஒரு 1/4 இன்ச் போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் இந்த பிசுறு தெரியாமல் லாஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுருக்கு வச்சதை ஃபுல்லாமே ஈவனாக எடுத்து விட்டுட்டு அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் இந்த 1/2 இன்ச் கேப்பில் அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சுருக்கு வந்து எல்லா பக்கமே ஈவனாக இருக்கணும், ஒரே சைடை வந்து ஒதுங்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதேமாதிரி இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்று போல் வச்சுட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சுருக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சுருக்கு வந்து வச்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடையுமே அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து நம்ம வந்து சுருக்கு வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம சுருக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணும்போதே லைனிங் கிளாத் வந்து கம்மியாகவும் மெயின் ஃபேப்ரிக் வந்து நிறையவும் எடுத்திருக்கோம் சரிங்களா. அப்போது அந்த லைனிங் கிளாத்துக்கு தகுந்தாப்பில் மெயின் ஃபேப்ரிக்கை கொண்டு வரணும் பார்த்தீங்களா, அதனால தான் அந்த சுருக்கு வந்து வைக்கிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்போசிட் சைடும் அந்த சுருக்கு வந்து வச்சுட்டோம். அப்போ அந்த 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கை வந்து நவுட்டி எல்லா இடத்துலையுமே ஈவனாக வர மாதிரி அந்த சுருக்கு வந்து நம்ம இது பண்ணணும் சரிங்களா. லாஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போதும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணணும் சரிங்களா.
லாஸ்ட் அந்த த்ரெட்டையும் கட்டிடுங்க. இப்போ அவ்வளோதான் அந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடில் அந்த லைனிங் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சுருக்கமே வராது. மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் சுருக்கம் வரும். அதே மாதிரி இந்த பிசிறு சைடுமே உள்ளே போயிட்டு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் பீஸில் நீங்கள் கரைக்கட்டு இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் கரைக்கட்டு இருக்கிறதுனால நான் அதில் வந்து ஃபோல்டிங் பண்ணலை, அப்படியே விட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து நம்ம பிசிறு தெரியாமல் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு வந்து பிசிறு தெரியும் பார்த்தீங்களா, அந்த சைடு பிசிறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லைனிங் கிளாத்தை உள்ள தெளியும் மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ராவும் விட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் விட்டு தானே ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அந்த 1/2 இன்ச் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து கீழே இருந்து மேலே பக்கம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் to 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் மேலேயே ஒரு நுனியிலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை வந்து மடக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் சைடு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல பக்கம் அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டி பீஸ் ஆட் பண்ணாமல் இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வித்து இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நுனியிலேருந்து அப்படியே இந்த கிளாத்தை நல்லா இழுத்துட்டு மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மெஷர் பண்ணுங்கள். இப்போ ஒரு நுனியிலேருந்து இன்னொரு நுனி வரைக்கும் 15 இன்ச் இருக்குது சரிங்களா. இந்த 15 இன்ச் அப்படிங்கிறதும் ஆஃப் சைடில் உள்ள மெஷர்மெண்ட் தான். ஃபுல் சைடு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா 2ஆல் பெருக்கிக்கணும் சரிங்களா. இப்போ நான் வந்து பட்டி கிளாத்தை வந்து டபுள் லேயரில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைடு 2 சைடுமே ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம வந்து 15 இன்ச்சு தானே மெஷர்மெண்ட் எடுத்தோம். இப்போ இந்த பட்டி கிளாத்தில் 2 சைடுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்போ 16 இன்ச் வரும். அந்த 16 இன்ச்சு வித்தில் இந்த பட்டி பீஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் தானே எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 1 இன்ச் வந்துச்சுன்னா பேக் சைடில் வந்து இன்னொரு 1 இன்ச் வரும். டோட்டலாக 2 இன்ச் வருமா. நெக்ஸ்ட் வந்து அந்த எலாஸ்டிக்கை கீழே உள்ள அந்த பாட்டம் பீஸோட அட்டாச் பண்ணுறதுக்காக பேக் பீஸ்க்கு 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் சைடுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 3 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த எலாஸ்டிக் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் சரிங்களா. அப்போது டோட்டலாக 3.5 இன்ச் வந்து இந்த பட்டியோட ஹைட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 4.5 இன்ச் நம்ம மார்க் பண்ண சொல்லியிருப்போம். நீங்கள் நல்லா கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சே கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் சரிங்களா. இப்போ இந்த 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டி பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு 2 சைடுமே சைடு ஓரத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா 2 பீஸாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ வித்தில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாப்பாவோட இடுப்பு சுற்றளவு வந்து 16 இன்ச் ஓகேங்களா. அதில் வந்து ஸ்டாண்டர்டாக 2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14 இன்ச் வருது. இந்த எலாஸ்டிக் வந்து 2 சைடு கார்னரையும் நம்ம ஒன்றா வச்சு தான் அட்டாச் பண்ணுவோம். அதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 14 இன்ச் கூட அந்த 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 இன்ச்சு வரும். இந்த 15 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டி பீஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நுனியிலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே தான் நம்ம அந்த எலாஸ்டிக்கை வந்து விட போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் வந்து பண்ணிவிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கேப்பில் தான் நம்ம அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த எலாஸ்டிக்கில் வந்து 2 சைடுமே ஹூக் வந்து மாட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு எலாஸ்டிக் வந்து குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சைடு உள்ளே விட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடுமே உள்ளே அப்படியே பின்னாடியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 2 சைடுமே ஹூக் வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளே போனாலும் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இந்த எலாஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் இந்த 2 ஹூக்கையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 எலாஸ்டிக்கோட நுனி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்து வச்சு ஹூக் மாட்டிடுங்க. இது எதுக்காக மாட்டுறோம் அப்படின்னா நம்ம அந்த எலாஸ்டிக்கை உள்ளே விடும்போது அந்த எலாஸ்டிக் வந்து பிறல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்க்காம அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கர்ட்டே உங்களுக்கு பிறண்டு இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 2 எலாஸ்டிக்கை வச்சு ஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் அந்த எலாஸ்டிக்கை ஒன்று போல் இழுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 எலாஸ்டிக்கோட நுனியும் ஒன்று போல் வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. அப்போ தான் எவ்வளோ இழுத்தாலும் அந்த எலாஸ்டிக் வந்து கட் ஆகி வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி இழுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த எலாஸ்டிக்கை உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த கிளாத்தில் ஒரு சைடு வந்து இந்த ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது, இதில் வந்து நம்ம அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்குக்கும் இந்த கிளாத்துக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அந்த எலாஸ்டிக்கை ஒட்டினாப்பில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அந்த எலாஸ்டிக் வந்து மூவ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக்கில் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, எலாஸ்டிக்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? எலாஸ்டிக்கில் ஏறிடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், நான் அந்த எலாஸ்டிக்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எலாஸ்டிக்கில் ஸ்டிச் பண்ணலை. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடே எல்லா சுருக்குமே வரும். அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான், அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்துட்டு அந்த சுருக்கு வந்து எல்லா பக்கமே ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பிசுறு இருக்கும், அதே மாதிரி அந்த கிளாத் வந்து கூட குறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து ஒன்று போல் கட் பண்ணிக்கலாம். அந்த எலாஸ்டிக்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தான் இருக்கணும் அந்த கிளாத்து. சரிங்களா? அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக்கில் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் பார்த்திங்களா, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, 3 தையல் அந்த எலாஸ்டிக்லேயே, அந்த ஸ்டிச் வந்து போட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் அந்த ஸ்டிச் போடுங்க. நல்லா அந்த எலாஸ்டிக்கையும் கிளாத்தையும் ஒன்று போல் இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த எலாஸ்டிக்கும் கிளாத்தும் உங்களுக்கு இதாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இழுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நீட்டாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்கமாக விழுந்துட்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த கிளாத் வந்து ஒரே சைட்லேயும் உங்களுக்கு இருக்காது. இப்போது அந்த சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம். லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சும் அதேமாதிரி ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச் கேப்லேயும் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சைடு போட்டுட்டோமா, அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் போட்டுடலாம். இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக்கில் ஒரு 3 லைன்ஸ் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும். அந்த கிளாத்தும் அந்த எலாஸ்டிக்கை விட்டு மூவ் ஆகாது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். சரிங்களா? அந்த 1/2 இன்ச்சு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அதை எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கீழே உள்ள ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கர்ட் தனியாகவும் அந்த பட்டி பீஸ் தனியாகவும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் அந்த பட்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ அவ்வளோதான், இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த எலாஸ்டிக்கில் வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் இந்த ஒரு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எலாஸ்டிக்கில் டோட்டலாக 4 இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 2 3 4 இந்த மாதிரி 4 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்கர்ட் கிளாத்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். சைடு வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பிசுறு இல்லாமல் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த பிசுறு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இந்த 2 மார்க்கையும் அப்படி பிடிச்சிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அந்த எலாஸ்டிக்கில் ஒரு 4 மார்க் வந்து பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கர்ட்லேயும் 4 மார்க் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 4 மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கில் 4 மார்க்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 4 மார்க்ஸில் தான் இந்த ஸ்கர்ட்டோட 4 மார்க்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த எலாஸ்டிக்கையும் இந்த ஸ்கர்ட் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஒரு 4 மார்க் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடு 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பட்டி சைடுமே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த சைடு வந்து கீழே உள்ள அந்த பாட்டம் பீஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஒரு 1/2 இன்ச் கேப்பில் மட்டும் ஒரு 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க. அந்த 4 மார்க்ஸும் வர இடத்துல ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு 2-3 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி 4 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றியுமே ஈவனாக உங்களுக்கு வந்து அந்த சுருக்கு வந்து வரும். சரிங்களா? நீங்கள் பிகினஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் சுற்றியுமே உங்களுக்கு ஈவனாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு நிறைய சுருக்கமாகவும் ஒரு சைடு வந்து சுருக்கமே இல்லாமல் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி 4 சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி அந்த 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 தையல் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணிப்போம் பார்த்திங்களா, அந்த சைடு இந்த மாதிரி அந்த மேலுள்ள கிளாத்தையும் கீழுள்ள கிளாத்தையும் ஒன்று போல் இழுத்திங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து இழுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி இழுத்திங்கனாலே உங்களுக்கு மேலே உள்ள கிளாத்தும் நல்லா இழுக்கும், கீழே உள்ள கிளாத்தும் நல்லா இழுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 2 கிளாத்தையுமே ஒன்று போல் வச்சு கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. எலாஸ்டிக்கை ஒட்டினாப்பில் ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக்கில் மேலே அந்த தையல் ஏறிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம 1/2 இன்ச் கேப் வந்து சிம்மலன்ஸ் விட்டுட்டு தான் அந்த எலாஸ்டிக்கு அந்த பட்டி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 இன்ச் கேப்பில் தான் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். எலாஸ்டிக்கில் அந்த தையல் ஏறிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி பாருங்கள், எங்கேயாவது கேப் இருக்கா, கரெக்டாக நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேயே டபுள் தையலையும் போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து டபுள் தையலும் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுற அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து கஸ்டமர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே ப்ளெயினாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் இந்த ஆரி ஒர்க் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நெட்டில் தான் இந்த ஒர்க்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து 2 சைடுமே அந்த கிளாத் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சைடு மட்டும் தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இன்னொரு சைடு வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட தான் முடியும். ஏன்னா இதில் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால மிஷினில் 2 சைடுமே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால பிகினர்ஸ் வந்து இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இன்னொரு சைடு வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன் நம்ம அந்த கிளாத்தை கட் பண்ணாமலேயும் ஒட்டலாமே அப்படிங்கிறதும் உங்கள் டவுட்டு வரலாம். அது ஏன் அப்படி கட் பண்ணாமல் ஒட்டினா என்னாகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆரி ஒர்க் லேஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் உள்பக்கம் தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அதாவது இப்போ இது தானே நல்ல பக்கம், இந்த இப்போ மேல் பக்கத்தை விட்டுட்டு உள்பக்கத்தில் இருந்து தான் நம்ம வெளிப்பக்கம் அடித்து திருப்ப போகிறோம். சரிங்களா? இப்போ நான் உள்பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த லேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நான் தலைகீழ வச்சுருக்கேன். சரிங்களா? தலைகீழ வச்சுட்டு இந்த மாதிரி அந்த நெட் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அந்த நெட் கிளாத்தோட வித்து வந்து ஒரு 1 இன்ச் கிட்டே இருக்குது பார்த்திங்களா, அந்த 1 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபுட்டர் இருக்குது பார்த்திங்களா, அது சிங்கிள் ஃபுட்டராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நல்லா ஒட்டி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள், அந்த ஸ்டோனை ஒட்டி எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு எண்டில் வந்து நல்லா த்ரெட்டை வந்து நல்லா கட்டிடணும். இப்போ இந்த 1க்கு மேலே 1 வர மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம வெளிப்பக்கமாக அடித்து திருப்பணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வெளிப்பக்கமாக அடித்து திருப்பணும். சரிங்களா? இப்போ இந்த நெட் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த நெட் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டோனை வந்து அப்படியே நம்ம நல்ல பக்கம் திருப்பி ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டும் போது இந்த நெட் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா, நெட் கிளாத்தில் தான் நம்மளுக்கு வந்து எல்லா கம்முமே இருக்கும். அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த லேஸ் வந்து ஒட்டாது பார்த்திங்களா, அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நெட் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விடுறோம். சரிங்களா? அதேமாரி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். அந்த லேஸை ஒட்டினாப்லேயே கட் பண்ணிகிட்டே போகணும். அந்த லேஸில் கட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் ஒட்டுற க்ளூ இருக்குது பார்த்திங்களா, B7000 சரிங்களா அதோட நேமு. அந்த க்ளூவை தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் இந்த லேஸ் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த கிளாத்தில்.
இப்போ இதே மாதிரி தான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல் லேஸையுமே நான் வந்து ஒட்டிட்டேன். இதோட ஃபைனல் லுக் வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா. டாப் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டாப் பீஸில் இந்த ஷோல்டர் பீஸ் வந்து கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ இன்ச்சஸில் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டாப் பீஸோட ஹைட்டு வந்து 8 இன்ச் வரும். ஆனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஷோல்டர் போக 6 இன்ச் வருது. அப்போ ஷோல்டர் வந்து 2 இன்ச் வருதுன்னு அர்த்தம். சரிங்களா, அதாவது இதில் இருந்து 2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இதே மாதிரி பேக் சைடு வந்து 2 இன்ச் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் பீஸை வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விடணும் பார்த்தீங்களா. அப்போ அதையும் சேர்த்து டோட்டலாக 5 இன்ச் வந்து இந்த ஷோல்டரோட ஹைட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வித்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெடி ஷோல்டர் வித்து வந்து நம்ம 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை 3 மடங்காக எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போ 4.5 இன்ச் வருது. சரிங்களா, இப்போ இந்த 4.5 இன்ச்சு கூட அந்த ஷோல்டர் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். அப்போ டோட்டலாக வித்து வந்து 5 இன்ச்சு வரும். சரிங்களா, இப்போ நம்ம அந்த கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம். இப்போ மெயின் பீஸ்லாம் கட் பண்ணது போக மீதி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் தான் அந்த ஷோல்டர் பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து 4 ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். இதில் எப்படி நான் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். அந்த வித்து வந்து 1.5 இன்ச்சு, அதை 3 மடங்காக எடுத்தோம் அப்படின்னா 4.5 இன்ச் வரும். அது கூட சீம் அலவன்ஸ் வந்து ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு வரும். சரிங்களா, இப்போ 5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட ஹைட்டு வந்து பேக் சைடில் 2 இன்ச்சு, ஃப்ரண்ட் சைடில் 2 இன்ச்சு, அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச்சு சேர்த்து 1 இன்ச் வரும். சரிங்களா, அப்போ அது ஒரு 5 இன்ச்சு. இந்த மாதிரி 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஷோல்டருக்கும் ஒன்றா போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். சரிங்களா, இந்த சைடை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் பீஸை நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஷோல்டர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து வெளியில் இருக்கிற மாதிரியும் பார்த்து போட்டுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. ஒரு தடவை அயன் பண்ண முடிஞ்சால் கூட அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்க, அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே அந்த நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து சென்டரில் இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் பண்ணது வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு 2 பக்கமே ஓரத்தில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உள்பக்கம் தான் வரும். சரிங்களா, நம்மளுக்கு பாடியில் டச் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் வெளிப்பக்கம் வரும். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் குட்டி குட்டியாக நம்ம வந்து சுருக்கு வைப்போம் பார்த்திங்களா, ப்ளீட்டு, அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருங்க. உங்களுக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோன் ஊசி கூட யூஸ் பண்ணுங்கள். அந்த 1.5 இன்ச் தான் விற்றுருக்கணும். சரிங்களா, நம்ம இப்போ ப்ளீட் வைக்கிறதுல வந்து 1.5 இன்ச் தான் விற்றுருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ப்ளீட் வந்து வைக்கணும். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். நான் ஒரு ஷோல்டர் பீஸில் வந்து 2 சைடுமே அந்த ப்ளீட் வந்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அந்த ஷோல்டர் பீஸு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பக்கத்தில் வந்து ப்ளீட் வைங்க. சரிங்களா, அதோட வித்து வந்து 1.5 இன்ச் தான் இருக்கணும். நம்ம இப்போ ப்ளீட் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதோட வித்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1.5 இன்ச் தான் இருக்கணும். அந்த அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஷோல்டர் வித்து கொடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் இந்த நம்ம ப்ளீட் வச்சதுக்கப்புறம் இருக்கணும். சரிங்களா, அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளீட் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.
இப்போ அவ்வளோதான், 2 ஷோல்டர் பீஸ்லேயும் நான் வந்து ப்ளீட் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டாப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ரண்ட் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் சைடு பீஸில் இந்த ஷோல்டர் பீஸை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இந்த ஷோல்டர் பீஸில் வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணது வந்து சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து லைனிங் பீஸை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடித்து திருப்பும்போது அந்த சைடு வந்து உள்ளே போகும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுமே அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே இந்த ஷோல்டர் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல பக்கம் மேலே வர மாதிரியும் கெட்ட பக்கம் கீழே வர மாதிரியும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி கீழே ஏதாவது பார்டரில் டிசைன் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ப்ளெயினாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த பார்டர் டிசைனை கனெக்ட் பண்ணி அந்த வேஸ்ட் லைனை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்க சைடு, அந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்ஹோல் சைடில் இருந்து அந்த நெக் சைடு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு ஆம்ஹோல் லைன் வர வரைக்கும் ஃபுல்லாமே 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல கிளாத்தை இந்த மாதிரி நல்லா நீ விட்டுட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும் சரிங்களா. அதேமாரி அந்த ஷோல்டர் பீஸ் உள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்துமே உள்ளே மாட்டிக்கிடாமல் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த நெக் சென்டரில் அந்த குழிவாக வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து டர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த உள்ளே கொடுத்துருக்குற அந்த நெக் பீஸ் வந்து அந்த மெயின் பீஸோடு வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது சரிங்களா, அதை பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த லைன் கிட்டே வரும்போது அந்த நெக் பீஸ் கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அடித்து திருப்பிடலாம். இப்போ இந்த கர்வ் மாதிரி வளைஞ்சி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த மாதிரி கிராஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ஒட்டி கட் பண்ணணும், த்ரெட்டில் கட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அப்போ தான் நம்ம வந்து அடித்து திருப்பும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமுமே நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த நம்ம அந்த சைடு சீம் அலவன்ஸ் விட்டுருக்க சைடெல்லாம் நம்ம ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா 1/4 இன்ச் கேப்பில், அந்த இடத்துலையும் அந்த நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அயன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டுலேயும் நெக் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் தையல் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பேக் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஃப்ரண்ட் பீஸை ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் பீஸும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர் பீஸை. நான் இப்போ எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கொக்கிப்பட்டி வீப்பட்டி சைடு வந்து சென்டரில் வரணும் சரிங்களா. சைடில் தான் சீம் அலவன்ஸ் வரணும், அதாவது ஆம்ஹோல் ரவுண்டு வரணும். அது வந்து கரெக்டாக பார்த்துட்டு வைங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கை போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கை நல்லா விரித்து வச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இப்போ இந்த லைனிங் பீஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்திங்கன்னா அந்த லைனிங் பீஸை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் உள்ள லைனிங் பீஸை வந்து நம்ம போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸ் வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து சைடில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சைடு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்கு கிட்ட வரும்போது ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக் பீஸ் வந்து 2 சைடுமே அந்த உள்ளே வந்து மாட்டிடாமல் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த நெக் பீஸ் வந்து எதுலையாவது ஜாயிண்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீஸும் இதே மாதிரி தான். சரிங்களா? அந்த சென்டரில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச் கேப்பில் நெக்லேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த ஷோல்டர் பீஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் அந்த கிளாத்தை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த சைடுலேயும் ஒரு 1/4 இன்ச் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைனில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கர்வ் லைனு, ஸ்கேலப் டிசைன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பீஸில் அந்த சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேக் பீஸில் சென்டரில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வந்து மறுபடியும் திருப்பி போட்டுட்டு கீழே வந்து வேஸ்ட் லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டுருங்க. அந்த சைடு சீம் அலோன்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நல்லா ஷார்ப்பாக வரணும். சரிங்களா? அதுக்கு இந்த மாதிரி நீடில் வச்சு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு பேக் பீஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால எல்லா பிசுறுமே உங்களுக்கு உள்ளே போயிடும். சரிங்களா? நம்ம தனியாக அந்த பிசுரை வந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால எல்லா பிசுறுமே உள்ளே போயிடும். இப்போ இந்த சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அந்த சைடு சீம் அலோன்ஸ் வர இடத்துல நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கிட்ஸுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சீம் அலோன்ஸ்லாம் உள்ளேயே வர மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வந்து மேலே அறுக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி பிசுறு இல்லாத மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த பேக் சைட்லேயும் இந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நுனியிலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்கு கிட்டேயும் ஆம்ஹோல் ரவுண்டு, அந்த வேஸ்ட் லைனு, அந்த சீம் அலோன்ஸ் சைடில் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாமே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைட்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கொக்கிப்பட்டி வீப்படி சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கொக்கிப்பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த கீழே வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஒரு 1/2 இன்ச் கேப்பில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க.
இதில் வந்து சிப்பு கூட வைக்கலாம். நம்ம இன்விசிபிள் சிப்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஆனால் கஸ்டமர் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கொக்கி வைக்கிறேன். இப்போ கீழே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வித் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொக்கி பட்டியோட வித் வந்து ஒரு 1 இன்ச்சு தான் இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதை வந்து நேராக ஃபோல்ட் பண்ணக்கூடாது, அந்த பேக் நெக்குக்கு தகுந்தாப்பில் தான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சைடு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தையும் உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், கொக்கி பட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வீப்பட்டி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நான் அந்த வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் மெயின் ஃபேப்ரிக் கீழே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதில் நம்ம கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் தான் மேலே இருக்கும், லைனிங் கிளாத் வந்து கீழே இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம வந்து திருப்போம் சரிங்களா. இப்போ இதில் வந்து லைனிங் பக்கத்தில் நம்ம அடித்து திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக் பக்கம் நம்ம அடித்து திருப்போம் சரிங்களா. அந்த இடத்துல தான் இந்த கொக்கி வைப்போம். இதில் வந்து நான் ஒரு 3 கொக்கி வர மாதிரி தான் நான் அந்த வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிளாத்தை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கொக்கிப்பட்டி பீஸை வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸோடு அட்டாச் பண்ண பார்த்திங்களா, அந்த தையலுக்கு உள்பக்கமாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பை தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு இப்போ நான் எப்படி இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணணும் அதேமாரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இப்போ எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. நான் இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம நேராக அந்த நுனியில் ஸ்டிச் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 2-3 தையல் அந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டு ஒரு 2-3 தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. அந்த வி ஷேப் வரணும் சரிங்களா, அந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட வந்து நல்லா அந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ நெக்கு தேவைப்படுதோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு to 1 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை விட்டுட்டு அந்த கிளாத்தை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீப்பட்டி கிளாத் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் சரிங்களா. நெக்கு வந்து எந்த இது இருந்தாலும் அந்த வீப்பட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வீப்பட்டி லாஸ்ட் வீப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஹோல் ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும். 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. இப்போ அவ்வளோதான், 3 ஹோலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கொக்கிப்பட்டி ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் லைனிங் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைடு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னில் இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் லைன் வந்து 10 இன்ச் வச்சுருந்தோம் சரிங்களா, அந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல 5 இன்ச்சு வர மாதிரி டேப்பை வச்சுருக்கேன். அதில் இருந்து 2 பக்கமும் 5 இன்ச்சு வந்துச்சுன்னா அப்படின்னா 10 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் வேஸ்ட் லைனும் சென்டரில் வந்து ஒரு 4.5 இன்ச்சில் டேப் வச்சுட்டு இந்த சைடு 9 இன்ச்லேயும் அந்த சைடு அந்த 0 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேட்டர்னில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பேட்டர்னில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த வீப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த வீப்பட்டியை வந்து விட்டுறணும் சரிங்களா, ஏன்னா நம்ம அந்த நுனியில் தான் மாட்டுவோம். அதனால் வீப்பட்டியை நம்ம விட்டுட்டு அந்த 1 இன்ச் கேப்பை விட்டுட்டு அதில் இருந்து அந்த 5 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லைனு. அதே மாதிரி அந்த வேஸ்ட் லைன் மார்க் பண்ணும்போதும் வீப்பட்டியை விட்டுட்டு தான் அந்த 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் வீப்பட்டியிலேருந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கொக்கிப்பட்டி சைடு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, கொக்கிப்பட்டி சைடு வந்து ஃபுல் மார்க்கையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து 5 இன்ச்சு ஜஸ்ட் லைன் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் அந்த நுனியிலேருந்து. அதேமாதிரி வேஸ்ட் லைன் வந்து 4.5 இன்ச்சு வந்துச்சு பார்த்திங்களா, 4.5 இன்ச்சு கரெக்டாக அந்த நுனியில் வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும்.
அதாவது கொக்கி பட்டியில் நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். வி பட்டியில் வந்து அந்த வி பட்டியை விட்டுட்டு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ செஸ்ட் லைன்லேருந்து அந்த வேஸ்ட் லைன் வரைக்கும் கிராஸாக ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. அந்த த்ரெட்டை வந்து நல்லா கட்டிடுங்க. சரிங்களா? கட்டிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதுக்கு சைடில் வந்து ஒரு 2 தையல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டு அவங்க வந்து பிறத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம ப்ளவுஸில் 2 தையல் போடுவோம் பார்த்திங்களா, சைடு ஜாயிண்ட்டு, அதேமாரி போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம சைடெல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு பேக் சைடில் வந்து போ டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் அந்த மீதி இருந்துச்சு பார்த்திங்களா கிளாத், அதில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட வித்து வந்து 15 இன்ச்சும் ஹைட்டு வந்து ஒரு 6 இன்ச்சு வர மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி, கெட்ட பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாத் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை ஒன்று போல் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தையல் வந்து சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அந்த ஷோல்டர் பீஸில் ஸ்டிச் பண்ண போதிங்களா, அந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த சைடு வந்து பிசுறு சைடாக தானே இருக்கும், அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டிச்சை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விட போகிறோம். ஏன்னா இந்த கிளாத்தை வந்து டர்ன் பண்ணணும் பார்த்திங்களா, நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து டர்ன் பண்ணணும். அதுக்காக இந்த தையலை லைட்டாக கொஞ்சோண்டு பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த தையலை பிரித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 4 சைடு கார்னர்லேயும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பிரித்து விட்ட ஹோல், அது வழியோடி இந்த கிளாத்தை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 4 பக்கத்தில் உள்ள கார்னரையும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். பார்க்க நீட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரியும் அந்த பிளெயினாக இருக்கிறது வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போது ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல குட்டி குட்டி ப்ளீட் உங்களால் எவ்வளோ குட்டியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டி ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? நெருக்கமாக இருக்கணும் அந்த ப்ளீட்டு. அப்போ தான் அந்த போ ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ப்ளீட் வந்து வச்சிட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு கிளாத் வந்து வைப்போம். அதனால் அந்த இடம் நல்லாவே சுருங்கிடும். சரிங்களா? இப்போ இந்த கிளாத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நம்ம ரோப்பு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொடிசாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லூப் டர்னர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.
இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி அந்த எம்ப்ராய்டிங் வர மாதிரி வச்சுட்டு பின்னாடி பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு கீழேயும் கொஞ்சம் தொங்குற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வித்து வந்து 10 இன்ச்சும் ஹைட்டு வந்து ஒரு 6 இன்ச்சும் இருக்கிற மாதிரி நான் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே போக 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 இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போயிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம இந்த பீட்டர் பேன் நெக்லைன் ஃப்ராக்கில் அந்த பின்னாடி ரோப்பு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அதில் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி கிராஸாக கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லூப் டர்னர் வச்சு டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சைடில் ஸ்டிச் பண்ண வேண்டாம், ப்ரெஸ் தையல் வந்து போட வேண்டாம். அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு பீஸ் வந்து பெருசாக இருக்கிறனும், இன்னொரு பீஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஒரு 2 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதையுமே அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். மேலே வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் ஸ்டார்ட் பண்ணணும். கீழே போக போக கொஞ்சம் விரிஞ்சாப்பில் வரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிக்கணும். சரிங்களா? இப்போ இதையும் டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். சரிங்களா? கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அயன் பண்ணணும். இப்போ 2 பீஸையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி வைக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த 2 ஷார்ப் எட்ஜஸும் ஒன்று பார்த்து ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த போ ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாப் பீஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து மிட் பாயிண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதே மாதிரி கொக்கிப்பட்டியில் வச்சு ஸ்டிச் பண்ணணுமா, வெய்யப்பட்டியில் வச்சு ஸ்டிச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கொக்கிப்பட்டியில் தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் மேலே வரும். அதனால் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி 2-3 தையல் போட்டுக்கோங்க. 2-3 தையல் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். நம்ம போ ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். இந்த டாப் பீஸ் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதில் வந்து கொக்கி வச்சுட்டு இதோட ஃபைனல் லுக் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இது தான். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த டாப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 250 ரூபா வாங்கியிருந்தேன். ஏன்னா மேலேயும் நம்ம வந்து லைனிங் கொடுத்துருக்கோம், கீழேயும் லைனிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 250 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. அதேமாதிரி 1 to 3 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 250 ரூபா, 3 to 5 ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா 300, 350 இந்த மாதிரி 50 கூட்டிகிட்டே போகலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.